உத்தியோகத்தில் தாங்கள் சிறப்பு பெறுவீர்கள். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை எளிதாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர். கேது ராசியில் இருப்பதால் ஆன்மீக பலம் பெருகும். பக்தி தொண்டு செய்வீர்கள். சூரியன் ராசியில் இருப்பதால் சில சமயங்களில் தங்களை அடக்க முடியாமல் கோபங்கள் வரலாம். 2 3ஆம் இட சகோதர ஸ்தானமாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருப்பதால் சகோதர ஒற்றுமை குறையலாம். அடுத்து 7ஆம் இடத்தில் ராகு. கணவன் மனைவி இடையே சிறு சிறு உரசல்கள் வரலாம். அந்த சூரியனை ராகு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சிலருக்கு வீட்டில் தந்தையாருக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம். சிறு நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று கலந்தாலோசிக்க வேண்டும். அஷ்டமத்து சனி. தற்சமயம் சனி வக்கரமடைந்திருப்பதால் இன்னும் 4 மாதங்களுக்கு தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சனியினால் தொல்லைகள் தங்களுக்கு கிடையாது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் காண்பீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வீடு மனை வாங்கலாம், விற்கலாம்,